லக்ஷ்மி வாராயன் இல்லமே லக்ஷ்மி வாராயன் இல்லமே ஆனாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே ஆனாழி செல்வி வரலக்ஷ்மி வாராயன் இல்லமே பேசுறது கேக்குதா ரமேஷ்? நான் ஸ்கிரீன் ஷேரிங்ல போயிட்டேன்னா தெரியுமான்னு தெரியல. அதுதான் கூப்பிட்டேன். ஸோ இன்னும் எடுக்கிறவங்க வரட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளுடைய பர்பஸ் என்னன்னா, ஆக்சுவலா வந்து நோ யுவர் கஸ்டமர் அண்ட் ஆன்டி மணி லாண்டரிங் தான் முக்கியம். நம்ம பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன் நான். நோ யுவர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தேவை, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இதை எடுக்க போறோம் நம்ம. ஸோ அதை மட்டும் பார்த்துருவோம். அதாவது நோ யுவர் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம இப்போ ஒரு எல்ஐசியில பாலிசி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலிசியில என்னென்ன தேவை, எது எது முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நோ யுவர் கஸ்டமர்ஸ் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் இப்போ நான் ஆக்சுவலா ஒவ்வொரு ஸ்டேஜா வந்துகிட்டு இருக்கேன். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும். இஸ் டு பி அஃபிக்ஸ்டு இன் தி ப்ரொபோசல் ஃபார்மில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பாஸ்புக் கொடுக்கணும். பாஸ்புக் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்புக் மீன்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். இது வந்து எல்லா ப்ரொபோசல் ஃபார்ம்லையும் வேணும். பட் வந்து என்னன்னா 5 வயசுக்கு மேல இருந்தா நம்ம அந்த குழந்தைகளுடைய போட்டோ ஒட்டலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நம்ம அப்படி ஒட்டணுங்கிறத கூட அவசியம் இல்லை. 5 வயசுக்கு உள்ளேனா தேவையில்லை. 5 வயசுக்கு மேலேனா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேணும். ரமேஷ், உங்களுடைய போனை வந்து மியூட்ல போட்டுருங்க. நானே போட்டுறேன். மியூட் ஆல் கொடுத்துட்டேன். ஸோ ஏதாவது டவுட்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க, நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா லேட் பண்ண வேண்டாம். மொத்தம் 7 பேர் வந்திருக்காங்க, என்னோட சேர்த்து 8 பேர் இருக்காங்க. போதும், வர்றவங்க வரட்டும். அதுக்கப்புறம் அட்மிட் கேட்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொபோசல் ஃபார்ம்ல வந்து உள்ள நம்ம கொடுக்க போறப்ப கண்டிப்பா அது கேவிசியில வந்து கண்டிப்பா ஒரு போட்டோ வேணும். அதுக்கப்புறம் ஐடென்டி ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி வேணும். ஸோ அந்த ஐடென்டிட்டியில நம்மளுக்கு இந்த ஐடென்டிட்டியில என்ன நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமா பாஸ்போர்ட், நம்ம பாஸ்போர்ட் காப்பி இருந்தால் பாஸ்போர்ட் காப்பி கொடுத்துக்கலாம், பேன் கார்டு கொடுத்துக்கலாம், ஓட்டர்ஸ் ஐடி கொடுத்துக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துக்கலாம், ஆதார் கார்டு கொடுத்துக்கலாம். இது என்ன காரணத்துக்காக இதை கொடுக்கறது அப்படின்னா, ஐடென்டிட்டி தான் கேட்குறாங்க. ஐடென்டிட்டிக்கு வந்து பேன் கார்டில் வந்து அட்ரஸ் ப்ரூஃப் இருக்காது. ஆனால் நம்ம வந்து அதையும் சேர்த்து கொடுத்துக்கலாம். நம்ம ஐடி ப்ரூஃப் வேணுமேங்கிறதுக்காக கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து முக்கியம். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நம்ம பாஸ்போர்ட்ல ஆல் ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் கொடுத்தா கூட போதும். அந்த முன்னாடி பக்கம் பின்னாடி பக்கம் இருந்தால் போதும் நம்மளுக்கு. பாஸ்போர்ட்ல பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் ஆதார் கார்டு, இது எல்லாமே வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடிக்கு கொடுத்துக்கலாம் நம்ம. அடுத்து என்ன நம்மளுக்கு
அது வெளியே போறாங்கன்னு தெரியல. ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப டெலிஃபோன் பில் வந்து லாஸ்ட் நம்ம 6 மந்த்ஸுக்குரிய டெலிஃபோன் பில்லு வந்து நம்ம காமிச்சோம் அப்படின்னு சொன்னா லேட்டஸ்ட் பில் இருந்தா கூட போதும். பட் மேக்ஸிமம் லேட்டஸ்ட் 6 மந்த்ஸ்ல என்ன இருக்கோ அந்த டெலிஃபோன் பில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் லேட்டஸ்ட் 6 மந்த்ஸ்க்குரிய பேக் கொடுக்கணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஏன்னா நம்ம பேங்க் டிரான்சாக்ஷன் எல்லாமே கரெக்டாக பண்றோமா அந்த அட்ரஸ்ல பண்றோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் பில்லு நம்ம வந்து இப்போ ஒரு வீடு மாறி இருக்கோம், இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கோம், ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஏதாவது புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கோம், அங்கே நம்ம போய் கேட்குறப்ப வந்து ஏதாவது ரெசிடென்ஸ் ஆஃப் ப்ரூஃப் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து லேட்டஸ்ட் எலக்ட்ரிக் பில்லை கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சப்போஸ் இங்கே இருப்போம், இன்னொரு ஏரியாவுக்கு முக்கியமாக போவோம், வேற இடத்துக்கு மாறியோ இல்லை வாடகை வீட்டுக்கோ இல்லை மாறி போகிறப்ப உடனே எதுவும் மாற்ற முடியாது. அந்த ஓட்டர் ஐடியோ டிரைவிங் லைசன்ஸோ ஆதார் கார்டோ உடனே மாற்ற முடியாது, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இந்த ரேஷன் கார்டை மட்டும் மாற்றி இங்கிருந்து கொடுக்க போகிறப்ப அந்த ரேஷன் கார்டையும் நம்ம வந்து இதுவாக கொடுத்து கொள்ளலாம், ரெசிடென்ஷியல் ப்ரூஃபாக கொடுத்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் எம்ப்ளாயர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த எம்ப்ளாயர் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட்டு இருந்தால் போதும். பட் அது மெயின்டைனிங் இதை அந்த இதில் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு வசதியாக இருக்கும். எம்ப்ளாயர் சர்டிஃபிகேட் வேர் மேண்டேட்ரி, ரெக்கார்ட்ஸ் ஆர் மெயின்டைன் பண்ணணும், அது மாதிரி இருக்கணும். அப்புறம் வேலிட் லீஸ், இப்போ நம்ம இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ரெண்டல்லாம் கொடுக்குறோம், இல்லாட்டி ஒத்திக்கெல்லாம் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஏதாவது அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் காப்பியை கூட நம்ம ரெசிடென்ஷியல் ப்ரூஃபாக கொடுக்கலாம், ஆதார் கார்டும் கொடுக்கலாம். அது மாதிரி இது வந்து கேஒய்சி ஆஃபீஸுக்கு மூணு அந்த 3 கேட்டகரியில் என்னென்ன இருக்கோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு மீடியம் ரெஃபர்ஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட்டுங்கிறது வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக கொடுக்கணும். மிச்சம் ரெண்டுங்கிறதுல வந்து பாஸ்போர்ட் கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், ப்ளஸ் என்னென்ன ஐடி ப்ரூஃப் நம்ம இருக்கோ அது எல்லாமே, ஆதார் கார்டு அதுலேயும் கொடுக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துடலாம். ரெசிடென்ஸ் ப்ரூஃப்க்கு வந்து இந்த பில்லு இந்த 4-5 விஷயத்துல எது கொடுக்கணுமோ அதை ஒன்று கொடுத்தா கூட நம்மளுக்கு போதும். கண்டிப்பாக பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வேணும், அது ஒன்று. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வேணும். ப்ரூஃப் ஆஃப் இன்கம் வந்து எப்படி கொடுக்குறதுன்னா, இன்கம் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு மட்டும் பாருங்க. இன்கம் வந்து இப்போ நம்ம 50,000 ரூபா வரையும் நம்ம பிரீமியம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரீமியத்துக்கு 49,999 ரூபா வரையும் நம்ம வருஷ பிரீமியம் கட்டினோம்னா அதுக்கு வந்து நம்ம பேன் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நான் 50,000 தாண்டிடுச்சுன்னா 50,000த்துக்கு மேல எவ்வளவு நீங்க பிரீமியம் கொடுத்தாலும் கண்டிப்பா நம்ம பேன் கார்டு கொடுக்கணும். ஸோ இது வந்து பேசிக்கா ஆன்டி மணி லாண்டரிங்ல வரும். ப்ரூஃப் ஆஃப் இன்கம் பாக்குறப்ப ஒரு வருஷத்துக்கு ஒரு தனிநபர் பேர்ல 1,00,000 ரூபாய்க்கு மேல நம்ம எல்ஐசி பாலிசியில பிரீமியம் கட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அதுக்கு வந்து இன்கம் ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த இன்கம் ப்ரூஃப் என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேலரி ஸ்லிப்பா இருக்கும். இப்போ கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க, பிரைவேட்ல வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேலரி ஸ்லிப் இருக்கணும். அப்படி இல்லைன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாசம், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல அந்த எங்களுக்கு கையில கொடுக்க மாட்டாங்க சார், பேங்க்ல தான் சார் போடுவாங்க, சேலரி ஸ்லிப் இல்லை சார் பேங்க்ல தான் போடுவாங்க சார் அப்படின்னா பேங்க்ல போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம அந்த 6 மாசத்துக்குரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அதை இணைச்சு கொடுத்துக்கலாம். அல்லது ஃபார்ம் 16 கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கவங்களுக்கு ஃபார்ம் 16, நம்மள மாதிரி ஏஜென்சி இது மாதிரி பண்றவங்களுக்கு வந்து 16A கொடுக்கலாம். அல்லது நம்ம அந்த ஐடி எல்லாம் பிடிக்கிற பேன் கார்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா 26AS அல்லது ஐடிஆர், இது ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும், ப்ரூஃப் ஆஃப் இன்கம் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்கம் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தாசில்தார்ட்ட இருந்து கூட நம்ம வாங்கி கொள்ளலாம். இதுதான் இந்த கேஒய்சியில நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம். அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி எல்லா பேரும் பாருங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான விஷயமா எடுக்கக்கூடியதா இருந்துச்சு. ஸோ இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஆன்டி மணி லாண்டரிங்கிறது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, எது எதுனா ரெமிட்டன்ஸ், அந்த கேஷ் லிமிட் வந்து அது வந்து அதான் ஆன்டி மணி லாண்டரிங். எதுவும் நம்ம அந்த இல்லீகலா எதுவும் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக, பணத்தை யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. அந்த ஆன்டி மணி லாண்டரிங்ல ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும்தான், 50,000 ரூபாய்க்கு உள்ள இருந்தா பேன் கார்டு கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா 50,000த்துக்கு மேல இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா பேன் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அதுக்கப்புறம் மேக்சிமம் நம்ம எல்ஐசிக்கு பிரீமியம் கட்டுறது வந்து ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு ஒரு பாலிசி ஹோல்டருக்கு அதிகபட்சம் 1,99,999 ரூபா வரையும் தான் நம்ம கேஷ் கட்ட முடியும். அதுக்கு மேல கட்டினீங்கன்னா ஒன்று செக் கட்டணும், இல்ல டிடி கட்டணும், அல்லது
நம்ம யூபிஐ பேமெண்ட் இது மாதிரி ஆன்லைன் நெட் பேங்கிங்ல கட்டிக்கலாம், ரொக்கமா கட்ட முடியாது. அதுதான் ஆன்டி மணி லாண்டரிங்கோடைய முக்கியமான சாராம்சம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் வெளியே வந்துடுறேன், வெளியே வந்துட்டு டவுட் கேட்கிறேன். வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு இதுல? இல்ல சார். நீங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க, இல்லாட்டி ஓகே. யாராவது ஒருத்தர் இல்ல மெசேஜ் சாட்டிங்ல போட்டாலும் ஓகே தான். ஏன்னா முக்கியமா நடந்த விஷயமே இதுதான். இது இல்லாம எந்த கஸ்டமர்ஸையும் நம்ம கொடுக்க முடியாது. நேற்று நான் செல்வகுமார் சாரை போய் பார்த்தேன், ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. ஸோ அதையும் நம்ம ஷேர் பண்ணணும். ஸோ இந்த ஒரு இதுக்காக பேசிக்கா நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை நான் சொல்றேன். ஓகேவா? அடுத்து வந்து அண்டர் ரைட்டிங் போயிடலாமா? அண்டர் ரைட்டிங் என்ன தேவைப்படுது, அண்டர் ரைட்டிங்கோட நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. ஒரு நிமிஷம். இந்த எல்லாமே இந்த பிபிடி எல்லாமே நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இந்த பிபிடி எல்லாமே நான் ஷேர் பண்றேன். ஸோ இதை எல்லாமே ஒரு கோத்ரூ மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். இது வந்து இன்னொரு பெரிய விஷயம், ஏன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். இது வாட்ஸ்அப்பில் அனுப்புறப்ப என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, அது ஸ்டார்னு ஒன்று இருக்கும். அது நீங்கள் ஸ்டார் மாதிரி போட்டு நம்ம குரூப்பில் தான் அனுப்புவேன். பிரகதி டீம் அண்ட் மகாசினி டீம்லாம் அனுப்புவேன். அதை நீங்கள் கொண்டு போய் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார் கேட்கும். மேலே ஸ்டாரை மட்டும் டிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை, அது அப்படியே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் இடையில ஏதாவது எடுக்கணும்னா மகாசினி டீம்லையோ பிரகதி டீம்லையோ யார் இருக்கீங்களோ அதில் போய் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்டாருங்கிற இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஸ்டார் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பிடிஎஃப் இருந்தால் கூட அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு இது வந்து வசதியா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஐடியாவையும் சொல்றேன். அண்டர் ரைட்டிங், அண்டர் ரைட்டிங்க்கு முக்கியமா என்ன வேணும்னா அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் வேணும். நம்ம புதுசா ஏஜ் ப்ரூஃப் பத்தி நான் எடுக்கவே இல்லை. ஏஜ் ப்ரூஃப் எல்லாத்துக்குமே தெரியும். ஆதார் கார்டு வச்சிருப்பாங்க, பேன் கார்டு வச்சிருப்பாங்க, அப்புறம் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வச்சிருப்பாங்க, அப்புறம் வந்து ஓட்டர் ஐடிலாம் வச்சிருப்பாங்க. பட் ஓட்டர் ஐடிலாம் ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃப் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, சப்ஸ்டாண்டர்ட் ஏஜ் ப்ரூஃபாக தான் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி ஏஜ் ப்ரூஃப்னு நீங்க சொல்ல வந்தோம்னா பாஸ்போர்ட்டு, நம்ம படித்த சர்டிஃபிகேட், 10th அல்லது +2 மார்க் ஷீட், அல்லது ஸ்கூல்ல இருந்து ஏதாவது நம்ம எழுதி வாங்கிட்டு வந்து போனஃபைடு. அது இல்லாமல் அந்த ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட் நம்ம ஸ்கூலில் கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுப்பாங்க, ஒயிட் ஷீட்டை ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் வாங்கினது இல்லாமல் இந்த கிறிஸ்டியன் ஆர்சியாக இருந்தாங்கன்னா இந்த பேப்டிசம் சர்டிஃபிகேட்டு கூட நம்மளுக்கு ஏஜ் ப்ரூஃபாக எடுத்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறப்ப பெர்த் சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வேணும், இது முக்கியமானது. அது இல்லாமல் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல்ல வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி வரணும். அது வந்து ஏஜ் ப்ரூஃப்காக வந்துடும். ஸோ இது வந்து பேசிக்காக இருக்கிறது ஏஜ் ப்ரூஃப். அந்த ஸ்லேடு மட்டும் நான் சேர்க்கல, நான் சேர்த்துட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். அடுத்த நிமிஷம் அண்டர் ரைட்டிங்கில் என்ன தேவைப்படும்னா குவாலிஃபிகேஷன் வச்சு தான் நம்மளுக்கு அண்டர் ரைட்டிங் பண்ணுறாங்க. என்ன இருக்கு, பிலோ 10th ஸ்டாண்டர்டாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருந்து நம்ம சர்டிஃபிகேட்டு கண்டிப்பாக வாங்கணும். அது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 10th மேலே இருந்துச்சுன்னா அவங்களுடைய மார்க் ஷீட் இருந்தால் போதும். 10th கண்டிப்பாக மார்க் ஷீட் வேணும். +2 இருந்தால் கண்டிப்பாக மார்க் ஷீட் வேணும். ஏன்னா அந்த கேட்டகரி 3 லேடிக்கு வந்து 10th படித்தவங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க, 12th படித்தவங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. 10th கீழே படித்தவங்களுக்கு எவ்வளோ இன்கம் கொடுக்கும், எவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால குவாலிஃபிகேஷன் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் டிகிரி இருந்துச்சுன்னா அந்த கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதில் வந்து மார்க் ஷீட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அதில் ப்ரொஃபஷனலாக இருக்கும். பட் டிகிரி சர்டிஃபிகேட்டாக இருந்தால் கான்வெகேஷன் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பார்வை. அடுத்து அதாவது நம்ம ட்ரிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அது 4 விஷயங்களாக கூட எடுத்துக்கலாம்: எஜுகேஷன், ஏர்னிங், எம்ப்ளாய்மெண்ட் அண்டு எலிஜிபிலிட்டி. அதாவது ஹெல்த்துங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். 4E போட்டிருக்கணும். ஆக்சுவலாக 4E தான் போட்டிருக்கேன். நம்ம எல்லா மீட்டிங்லையும் 4E தான் சொல்லி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரிபிள் நம்ம மட்டும் எடுத்திருக்கோம்: எஜுகேஷன், ஏர்னிங், எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும், ஏர்னிங் கண்டிப்பாக இருந்தால் தான் ப்ரீமியம் கட்ட முடியும். வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம ஏர்னிங் வரும். ஸோ அதுக்காக ஒன்று. 4வது விஷயம் ஹெல்த் இருக்கணும். ஹெல்த், நம்ம பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னா ஹெல்த் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும். வேற எதுலையும் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ இதுல வந்து அண்டர் ரைட்டிங்ல 2 இருக்கு. நம்மளுக்கு வந்து குரூப் 1 பிளான்ஸ் இருக்கு, குரூப் 2 பிளான்ஸ் இருக்கு. நான் முதல்ல குரூப் 1 பிளான்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்றேன். 717 இருக்கு, 735 இருக்கு, 736 இருக்கு, 745, 748, 749, 752, 760, 764, 768, 771 அண்ட் 873. இது எல்லாமே குரூப் 1 பிளான் வச்சுக்கோங்களேன். குரூப் 2 பிளான் மட்டும் ஒன்று.
இந்த குரூப் 2 பிளானை தவிர வர எல்லாமே குரூப் 1ல வந்துடும். எல்லாமே அது மாதிரி அனுட்டி பிளான்ஸ் எல்லாமே இந்த குரூப் 1 குரூப் 2 வராது. அதெல்லாம் மெடிக்கல் இது வந்து மெடிக்கல் அண்டர்ரைட்டிங்காக தான் குரூப் 1 குரூப் 2 கொடுத்துருக்கோம். ஸோ அதனால குரூப் 2ல 5 பிளான் தான் இருக்கு. எண்டோமெண்ட் பிளான் இருக்கு, ஜீவன் ஆனந்த் இருக்கு, மணிபேக் பிளான் 720 இருக்கு, 15 வருஷம் பிபிடி, 20 வருஷம் டேமு. 721ங்கிறது வந்து 25 வருஷம் டேமு, பிபிடி வந்து 20 வருஷம். இது குரூப் 2ல இருக்கும். 733ங்கிறது ஜீவன் லக்ஷயா, எல்ஐசி உடைய ஆபத் பாண்டவன் எப்படி இருக்கோ ஒரு குடும்பத்தினுடைய ஆபத் பாண்டவனா இந்த இன்சூரன்ஸ் வந்து குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த 733. இதுதான் குரூப் 2 உடைய பிளான்ஸ். இது வந்து ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல். இதில் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல், ப்ரிஃபோர்டு ஸ்பெஷல் நான் மெடிக்கல், அதுக்கப்புறம் ஜென்ரல் நான் மெடிக்கல். இந்த 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல் நான் சொல்றேன். அந்த ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல்ல 2 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்னு எம்ப்ளாயா இருப்பாங்க, ஒன்னு பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க. இதை மட்டும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தயவு செய்து வச்சுக்கோங்க எல்லாரும். ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிகிரி மஸ்ட். டிகிரி இருந்தா மட்டும்தான் ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு நம்ம உள்ள போக முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அவர்களுடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கணும். இது ரெண்டும் முக்கியம். இது ரெண்டு இருந்தா மட்டும்தான் ப்ரிஃபோர்டு நான் மெடிக்கல்ல நம்ம இந்த வந்து கொடுக்கவே முடியும். இதுக்கு என்ஆர்ஐக்கு உண்டு, எஃப்என்ஐக்கு உண்டு. என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியனும் எஃப்என்ஐயும் குரூப் 5 கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அந்த குரூப் கண்ட்ரி இருந்தாலும் நம்ம வந்து மெடிக்கலே இல்லாம நான் மெடிக்கல்லையே கொடுக்கலாம் அப்படிங்கிறதா இந்த இது. இதுல எம்ப்ளாயா இருந்தா என்னென்ன வேணும்னு பாருங்க. கிராஜுவேட் இருக்கணும். அந்த கிராஜுவேட்டு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காருன்னா கூட அதுல வந்து எடுத்துக்குவாங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் டிப்ளமோ ஏதாவது இருந்தா கூட இதுல வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதுக்கு வந்து டிகிரிங்கிறது 10 அந்த 3 வருஷம் +2 முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருப்பாங்க, இல்ல 10th முடிச்சுட்டு டிப்ளமோ போயிருப்பாங்க, டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் போயிருப்பாங்க, மெக்கானிக்கல் போயிருப்பாங்க, சிஎஸ்சி போயிருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறாங்கன்னா அந்த ப்ரூஃப் வேணும். அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி டிப்ளமோக்குரிய அந்த டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பா கொடுக்கணும். அதுதான் எம்ப்ளாயியுடைய கேட்டகரி. இப்போ டிகிரி கொடுத்துருவோம். எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணும், இன்கம் ப்ரூஃப்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட், 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு, 6 மாசத்துக்குரிய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா வேணும். இன்கேஸ் ஆஃப் அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை சார், இப்போ நான் பால் ஏஜென்சி இது அவங்க வேலையில சேர்ந்து 1 மாசம் தான் சார் ஆகுது அப்படின்னு சொன்னா ஜாப் ஆஃபர் லெட்டர் இருந்தா கூட போதும். ஜாப் ஆஃபருடைய லெட்டர் வேணும். பட் 1 மாசமாவது அவரு வேலையில பார்த்துருக்கணும். ஏன்னா நம்ம கொடுக்கறது பெரிய சமசூல் கொடுக்குறோம். அதனால நமக்கு வந்து ஆஃபர் லெட்டர் கண்டிப்பா வேணும். 1 மாசம் சம்பளம் சேலரி ஸ்லிப் வேணும், அல்லது அந்த 1 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிரெடிட் ஆக இருக்கிறது வேணும். இது பேசிக்கா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா 3 மாசம் சேலரி ஸ்லிப்பு, 6 மாசம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். இல்லைன்னா ஃபார்ம் 16 அவங்களுக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கலாம். இல்லை லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர் கொடுக்கணும். ஐடிஆர் கொடுக்க போறப்ப சப்போஸ் என்கிட்ட எதுவுமே இல்லை சார், நான் 3 வருஷம் ஐடிஆர் ஃபைல் பண்றேன்னா ஐடிஆரோட கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறது முக்கியமா நம்ம அவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். ஸோ கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா அதை வாங்கி பார்த்தோம்னா அதில் எதுல இருந்து வருமானம் வருதுன்னு தெரியும். அது ரெண்டல் இன்கமா, அக்ரிகல்ச்சர் இன்கமா, வேற ஏதாவது சோர்சஸ் ஆஃப் இன்கமா, மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கக்கூடிய வருமானமா, இது எல்லாம் இருக்கும். அப்படி இருக்க போறப்ப நம்ம எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, கஸ்டமர் பண்ணியிருக்காருங்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். அவருக்கு வந்து நம்ம சம்பளம் 10 லட்சம் பேசியிருப்போம், அவருடைய வருமானம் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம கேட்கறது ஐடிஆர்லாம் கேட்டு வாங்கி நம்ம ப்ரெசன்டேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹை சம்மசூலுக்கும் அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நம்மளுக்கும் பெரிய பிசினஸ் வருவதற்கும் வாய்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஐடிஆர்ல கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கேட்கறது. அதுக்கப்புறம் அனுவல் இன்கம் வந்து மோர் தென் 10 lakhs இருக்கணும். இதுதான் முக்கியமான விஷயம். இது எம்ப்ளாய்க்கு. பிசினஸ் பீப்புளுக்கு கண்டிப்பா கிராஜுவேட்டா வேணும். அனுவல் இன்கம் 10 லட்சமா இருக்கணும். அந்த அனுவல் இன்கம் 10 லட்சம் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா பிசினஸ் பீப்புளுக்கு ஐடிஆர் மஸ்ட். அந்த ஐடிஆர்ல கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பா வேணும். இந்த 2 கண்டிஷனையும் பூர்த்தி பண்ணி இருந்துச்சுன்னா குரூப் 2 பிளானும் குரூப் 1 பிளான் தனியா இருக்கு. 18 இருந்து 35 வயசு வரையும் 50 லட்சம் ரூபாய் எஸ்யூசி, அதாவது பாலிசி எடுத்து 2 வருஷம் இருக்கணும். அந்த எஸ்யூசி கால்குலேஷன்ல 50 லட்சம் ரூபாய் வரையும் மெடிக்கல் இல்லாம
நம்ம மெடிக்கலே இல்லாமல் நான் மெடிக்கலில் கொடுக்கலாம். குரூப் 1 பிளான்ல குரூப் 36 டு 45க்கு 25 லட்சம் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். 46ல இருந்து 50 வயசு வரையும் 13 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். குரூப் 2 பிளான்ல அதாவது என்டோமெண்ட், ஜீவன் ஆனந்த், மணிபேக் 2 டைப்பு, லக்ஷயா இந்த 5 பிளான்ல எஸ்யூசி 30 லட்சம் வரையும் 35 வயசு வரையும் 18ல இருந்து 35 வயசு வரையும் கொடுக்கலாம். 36ல இருந்து 45 வயசு வரையும் 20 லட்சம் வரையும் கொடுக்கலாம். 46 டு 50 வரையும் 10 லட்சம் எஸ்யூசிக்கு கொடுக்கலாம். இது மெடிக்கல் இல்லாம நான் மெடிக்கல்ல கொடுக்குறது. இன்கேஸ் ஆஃப் அவருக்கு 35 வயசு, அவர் வந்து 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா 1 கோடி ரூபா வரையும் நம்ம பாலிசி மெடிக்கல் வச்சு கொடுக்கலாம், வீடியோ மெடிக்கல் வச்சு கொடுக்கலாம். இது எல்லாமே நம்ம ஆஃபீஸில் பேப்பர்ஸ்லாம் உள்ளே கொடுத்து ஆஃபீஸில் வீடியோ மெடிக்கல் கால்வல் பண்ணி வீடியோ மெடிக்கல் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு டிவிஷனல் ஆஃபீஸ்க்கு அனுப்பினோம்னா என்னென்ன லிமிட் இருக்கோ டிவிஷனல் ஆஃபீஸில் 60 லட்சம் ரூபா வரையும் 30 லட்சம் ரூபா வரையும் பிரான்ச் கண்டிஷன் எஸ்யூசி, 60 லட்சம் ரூபா வரையும் டிவிஷனல் ஆஃபீஸு, ஜோனல் ஆஃபீஸ்க்கு வந்து 2 கோடி ரூபா வரையும் ஜோனல் ஆஃபீஸோடைய அண்டர் ரைட்டிங் பவர் இருக்கு. ஸோ இப்போ 1 கோடி ரூபாங்கிறதுனால ஜோனல் ஆஃபீஸ்க்கு போயிடும். அது வீடியோ மெடிக்கல் மட்டும் பண்ணி நம்ம ஈஸியாக பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி விடலாம். அதே மாதிரி 36 45 வயசுக்கு மேலே 50 லட்சம் ரூபா வரையும் இந்த 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இன்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ மெடிக்கல் வச்சும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 46 டு 50ன்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சம் ரூபா வரைக்கும் நம்ம மெடிக்கல் மட்டும் வீடியோ மெடிக்கல் மட்டும் பண்ணி நம்ம இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 50 வயசுக்கு வரையும் நம்ம இந்த கண்டிஷன் வீடியோ மெடிக்கலோட பண்ணிக்கலாம். 51ல இருந்து 55 லட்சம் வரை 55 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு 13 லட்சம் ரூபாய்க்கு வித்தின் 3 months சர்வீஸ் வித் எஃப்எம்ஆர் இருந்தால் போதும். 13 லட்சம் ரூபா வரையும் நீங்கள் வந்து எஃப்எம்ஆர் கொடுத்து நம்ம மெடிக்கல் பண்ணி பாலிசி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு 56 டு 60 வயசு இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளே இருந்தாலும் 3 லட்சம் ரூபா வரையும் வித் எஃப்எம்ஆர் போட்டு நம்ம அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் நான் மெடிக்கல். ஸ்பெஷல் நான் மெடிக்கல்லையும் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று எம்ப்ளாயி, இன்னும் பிஸ்னஸ் பீப்புள். நான் முதல்ல பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்துடுறேன். பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கவங்களுக்கு ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல்ல எம்ப்ளாயா இருந்தாலும் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் கண்டிப்பாக டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும். அது பேசிக் கண்டிஷன். இதில் எனி 10th கண்டிப்பாக படிச்சிருக்கணும். பிஸ்னஸ் பீப்புளுக்கு 10th படிச்சிருக்கணும். எம்ப்ளாயா இருந்தாலும் 10th படிச்சிருக்கணும். அது இருந்தால் போதும். +2ங்கிறது கூட எம்ப்ளாய்க்கு தேவையில்லை. பிஸ்னஸ் பீப்புளுக்கு 10th படிச்சதுக்கான ப்ரூஃப் இருந்தால் உங்களுக்கு போதும். ஆனால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே காமிச்சிருக்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும். 10 லட்சம் ரூபாய்க்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல கொடுக்க முடியும். இது பிஸ்னஸ் பீப்புள். அப்படி அவருக்கு ப்ரூஃப் காமிக்கிறது லாஸ்ட் 3 years ஐடியாஸ். என்ன ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல்ல பிஸ்னஸ் பீப்புளுக்கு என்ன கண்டிஷனோ இன்கம் ப்ரூஃப்க்கு அதே கண்டிஷன் மாறவே இல்லை. குவாலிஃபிகேஷன் அவர் டிகிரி முடிக்கல, 10th தான் முடிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது 10th கீழே படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து ஜென்ரல் நான் மெடிக்கல்ல தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு இதே தான். எம்ப்ளாய்டு கவர்மெண்ட், கோசி கவர்மெண்ட், ரெப்யூட்டட் இன்ஸ்டியூஷன், ஒரு ஸ்கூல் நல்லா பண்றாங்க, டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க, இவங்களுக்குலாம் இருக்கணும்னா செஞ்சுக்கலாம். பட் ஆனால் இது வந்து 1 வருஷமாவது சர்வீஸ் இருக்கணும். இந்த ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல மினிமம் 1 வருஷமாவது அவங்க சர்வீஸ் பண்ணி இருக்கணும். இதற்கு அவங்களுடைய இதில் வந்து யார் யார் வருவாங்கன்னா ப்ரொஃபஷனல்ஸும் வருவாங்க, டாக்டர்ஸ் வருவாங்க, அட்வொகேட்ஸ் வருவாங்க, சிஏ, இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாமே வருவாங்க. நீங்கள் கேட்கலாம் டாக்டர்ஸ் டிகிரி தானே அப்படின்னா அவங்களுடைய வருட வருமானம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் அவங்க எல்லாமே ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல்ல போயிடுவாங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஐடிஆர்ல காமிக்கிறவங்க எல்லாரும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே 10 லட்சம் ரூபாய்க்கு உள்ள இருக்கிற எல்லா பேரும் இங்க ஸ்பெஷல் நான் மெடிக்கல்ல வந்துருவாங்க. இதுலயும் ஐடிஆர் கொடுத்தீங்கன்னா கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பா வேணும். ஐடிஆர் எது எதுக்கு கொடுக்குறோமோ அது எல்லாத்துக்குமே கம்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் கண்டிப்பா வேணும். இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல எல்ஐசி ஏஜென்ட்ஸா இருக்கணும். நம்ம 5 வருஷம் ஏஜென்ட்ஸா இருந்து அவங்களுடைய வருட வருமானம் 2.5 லட்சம் ரூபாய் இருந்துச்சுன்னா இந்தந்த வயசுக்குள்ள நம்ம இதெல்லாம் நான் மெடிக்கல்லையே நம்ம பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி விடலாம். அதற்காகத்தான் இந்த ஸ்லேட் கொடுத்துருக்கேன். அதுலயும் ஏஜ் வந்து 18 டு 35, குரூப் 1ல 30 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரையும் கொடுத்துக்கலாம். 36 டு 45 20 லட்சம் வரையும், 46 டு 50 10 லட்சம் வரை எஸ்யூசி கொடுக்கலாம். குரூப் 2 பிளான்ல 25 லட்சம் 35 வயசு வரையும், 36 டு 45 15 லட்சம் எஸ்யூசி, 46 டு 50 குரூப் 2ல வந்து 8 லட்சம் வரையும் கொடுக்கலாம்.
இதே இது வீடியோ மெடிக்கல் வச்சு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா 50 லட்சம் ரூபா வரையும் வீடியோ மெடிக்கல்லையே கொடுத்து விடலாம். 36 டு 40 45ன்னு வந்துச்சு அப்படின்னா 30 லட்சம் ரூபா வரையும் நம்ம நான் மெடிக்கல் இது வீடியோ மெடிக்கல் வச்சு நம்ம பேப்பரை கொடுத்துடலாம். 46 டு 50 வயசு 46 டு 50 வயசு இருக்கிறவங்களுக்கு 15 லட்சம் ரூபா வரையும் நம்ம கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது பேசிக்கான கண்டிஷன். அதுக்கப்புறம் 51ல இருந்து 55 வயசு வரை இருக்கிறவங்களுக்கு 13 லட்சம் ரூபா வித் எஃப்எம்ஆர்லேயே கொடுக்கலாம். என்ன ப்ரிஃபர்ட் நான் மெடிக்கல் என்ன கொடுக்குறோமோ அதவே கொடுத்துடலாம். 56 டு 60 வயசு உள்ளவங்களுக்கு 3 லட்சம் வரை எஸ்யூசி வரையும் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்பெஷல் நான் மெடிக்கலுடைய கண்டிஷன். இன்னொரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா நான் மறுபடியும் ஒரு லிங்க் உங்களுக்கு திருப்பி அனுப்புறேன். அந்த லிங்க்ல இருந்து உள்ள வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரல் நான் மெடிக்கல். ஜென்ரல் நான் மெடிக்கல்ல ரெசிடென்ஸ் இந்தியன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். யாரு லிட்ரேட் மேல், லிட்ரேட் ஃபீமேல்ஸ் ஹேவிங் ஓன் இன்கம், லிட்ரேட் ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் மேண்டேட்ரி. ஜென்ரல் நான் மெடிக்கல் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மெடிக்கல் கொடுக்கறதுக்கு என்ன ஜென்ரல் நான் மெடிக்கல் இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் மஸ்ட். ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப் மஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நான் மெடிக்கலை கொடுக்க முடியும். இப்போ இதே இது ஓட்டர் ஐடி கொடுக்குறாரு, செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்குறாரு, ரேஷன் கார்டு கொடுக்குறாரு, முஸ்லீம்ல இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுப்போம், இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் ஏஜ் குரூப். அப்படி கொடுக்குறவங்களுக்கு எல்லாருமே பாலிசி கம்பல்சரி 2 லட்சம் ரூபா கொடுத்தாலும் மெடிக்கல் பண்ணி தான் கொடுக்க முடியுங்கிறத நீங்க எல்லாம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் ஜென்ரல் நான் மெடிக்கல். அதுல 18ல இருந்து 35 வயசு வரையும் எஸ்யூசி 12 லட்சம் வரையும் கொடுக்கலாம். 36 டு 45 8 லட்சம் வரையும் கொடுக்கலாம். 46 டு 50 5 லட்சம் வரையும் கொடுக்கலாம். குரூப் 2ஆ இருக்கிறவங்களுக்கு 8 லட்சம் எஸ்யூசியில அது எண்டோமெண்ட், ஜெய்வனானந்த், மணிபேக் பிளான், லக்ஷயா 8 லட்சம் வரையும். 36 டு 45ல 5 லட்சம் எஸ்யூஸ் வரையும் கொடுக்கலாம். 46 டு 50 3 லட்சம் வரையும் கொடுக்கலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா 20 லட்சம் ரூபாய் வரையும் 18ல இருந்து 45 வயசு வரையும் 20 லட்சம் ரூபாய் எஸ்யூசி 20 லட்சம் ரூபாய் எஸ்யூசிக்கு வெறும் மெடிக்கல் மட்டும் பண்ணி 20 லட்சம் ரூபாயை நம்ம பிரான்ச்சிலேயே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ 18ல இருந்து 45 வயசு 5 மாசம் 29 நாள் வரையும் 20 லட்சம் ரூபாய்க்கு நம்ம மெடிக்கல் பண்ணி நம்ம இதை கொடுத்துடலாம் அப்படிங்கிறது உங்களுடைய தகவல். அடுத்து 46 டு 50 வயசு உள்ளவங்களுக்கு 6 லட்சம் வரை எஸ்யூசியோட கொடுத்துக்கலாம். இது வீடியோ மெடிக்கல் பண்ணி கொடுத்துக்கலாம். இதுதான் மிகப்பெரிய பலம். நீங்க 20 லட்சம் ரூபாய் நீங்க எல்லாத்தையும் மினிமம் சம்மசூல் எல்லாத்துட்டையும் 45 வயசு உள்ளவங்க எல்லாத்துட்டையும் 20 லட்சம் ரூபாய்க்கு குறையாம கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா அவன் குறைச்சு நம்மள்கிட்ட பாலிசி கொடுக்க மாட்டான். அதுக்குதான் சூட்டபிலிட்டி அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்ம டீம்ல முதல்ல எடுத்திருக்கோம். வாய்ப்பு இருந்தால் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சூட்டபிலிட்டி கிளாஸஸை வச்சு கூட நம்ம அதை ஃபாலோ பண்ணி செய்யலாம். இதுதான் அண்டர் ரைட்டிங் ரூல்ல நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் நான் மெடிக்கல் மைனரா இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4 வயசு வரையும் இதை நான் அடுத்த ஸ்கிரீன் வர்றப்ப நான் சொல்றேன். அடுத்த ஒரு லிங்க் வருது இல்லையா, அந்த லிங்க்ல நம்ம பேசுறதுனாலும் பேசலாம். இல்லை நான் இப்பயே சொல்றேன், ஒன்று புரிச்சுக்கோங்க. இதோட அண்டர் ரைட்டிங்கோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு லக்ஷாவை பத்தி கூட ஒரு பிரீஃபா பேசிட்டு கூட முடிக்கலாம். நான் மெடிக்கல் மைனர் லைஃபுக்கு 4 வயசு 0ல இருந்து 4 வயசு 9 வயசு வரையும் 0 டு 9 வயசு வரையும் எஸ்யூசி 40 லட்சம் ரூபாய் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். 0 டு 9 வயசு வரையும் 40 லட்சம் ரூபாய் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம் எஸ்யூசியில. அதே மாதிரி 10 டு 17 வயசுக்குள்ள 15 லட்சம் ரூபாய் வரையும் நான் மெடிக்கல்ல கொடுக்கலாம். அதனால குழந்தைகளுக்கான பாலிசிகள் கொடுக்க போறதுல ஒரு நல்ல கவனம். ஒரு அமிர்த் பால் கொடுக்கலாம், ஜீவன் தருண், சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான், இதெல்லாம் நீங்க கொடுக்க போறப்ப நல்ல கஸ்டமரா இருந்தாருன்னா 40 லட்சம் ரூபாய் எஸ்யூசி வரையும் நீங்க நான் மெடிக்கல்ல கொடுத்துக்கலாம். 40 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்கணும்னா ஜூலியன் மெடிக்கல் ஃப்ரெஷ் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் தனியாக எல்ஐசி ஆஃபீஸ்லேயே இருக்கு. அந்த ஃபார்மை நம்ம வாங்கி
டிபிஏல தான் புக் பண்ணணும். டிபிஏலே நம்ம கொண்டு போய் கொடுத்துருமா 40 லட்சம் ரூபாய்க்கு டிபிஏவை கொண்டு போய் கொடுத்து அவங்க அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி குழந்தைய கூட்டிட்டு போகணும். அப்ப எனக்கு வேணும்னா அந்த ஊசியெல்லாம் போடுவாங்களே, தடுப்பூசி எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அட்டை இருக்கும் இல்லையா, அந்த அட்டையெல்லாம் எடுத்துட்டு போகணும். இது மைனரா 17 வயசு வரையுமே அந்த அட்டையை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை கேட்பாங்க. அந்த அட்டையெல்லாம் கொண்டு போய் வச்சுதான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க. ஜூலியன் ஃபிஷ் மெடிக்கல் ரிப்போர்ட் அது டிபிஏல பண்ணி கொடுத்துருவாங்க. 5 to 9 வயசு, அதாவது 40 லட்சம் ரூபாய் 4 வயசுக்குள்ள நீங்க எத்தனை கோடி, 2 கோடி போட்டாலும் சரி, 3 கோடி போட்டாலும் டிபெண்டிங் அப்பான் ஃபாதருடைய இன்கமை பொறுத்து நம்மளுக்கு அவருக்கு பாலிசி கொடுக்க போறப்ப 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஜூனியர் மெடிக்கல் ரிப்போர்ட் வேணும். 5 to 9னா 75 லட்சம் வரையும் மெடிக்கல் ஜூனியர். இப்போ எப்படி நம்ம எப்படி நார்மல் மெடிக்கல் ரிப்போர்ட் வாங்குறோமோ அவங்க குழந்தைங்களுக்குனால ஜூனியர் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ரிப்போர்ட் 75 லட்சம் ரூபா வரையும் 5 வயசுல இருந்து 17 வயசு வரையும் நீங்க அந்த 75 அந்த லிமிட் 40 லட்சத்தை தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 9 வயசுனா 10 வயசு ஆயிடுச்சுன்னா 9 வயசுக்குள்ள இருக்கவங்களுக்கு 75 லட்சம் ரூபா வரையும் ஜூனியர் மெடிக்கல் ரிப்போர்ட். அதுக்கு மேல ஸ்பெஷல் ரிப்போர்ட் வரும். ஸோ 10 to 17 வயசு உள்ளவங்களுக்கு 75 லட்சம் ரூபா வரையும் மெடிக்கல் மட்டும் பண்ணி நம்ம பாலிசி கொடுத்துக் கொள்ளலாம். இதுவே பேரண்ட்ஸோட இன்சூரன்ஸ் இல்லாம 25 லட்சம் ரூபா வரையும் அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம எஸ்யூசியில பாலிசி கொடுத்துக்கலாம், நான் மெடிக்கல்ல கொடுத்துக்கலாம். வித் பிரீமியம் பெனிஃபிட்டோட கொடுத்தோம்னா 50 லட்சம் ரூபா வரையும் அந்த குழந்தைகளுக்கு பாலிசி கொடுத்து கொள்ளலாம். இந்த பிரீமியம் பெனிஃபிட், டேர்ம் ரைடர் பெனிஃபிட், ஆக்ஷன் பெனிஃபிட் ரைடர், இந்த ரைடரை பற்றி மட்டும் தனியா ஒரு 4 எடுத்தோம். 4 இதுக்குமே தனித்தனியா ஒரு கிளாஸ் இருக்கு. அதை எடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இதுதான் முக்கியமான கான்செப்ட். அதனால இதை மட்டும் குழந்தைகளுக்கு போடுறதுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. அது இல்லாம மேஜர் ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மேஜர் ஸ்டூடெண்ட்ங்கிறவங்க எப்படி வருவாங்கன்னா 18ல இருந்து 30 வயசு உள்ள எல்லா பேருமே மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது படிப்புக்காக படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பட் இதுவும் பண்ணலைன்னா இதுலயும் குரூப் 1 குரூப் 2 2 கேட்டகரிஸ் இருக்கு. குரூப் 1 வந்து 25 லட்சம் ரூபா வரையும் எஸ்யூசி வரையும் நம்ம கொடுக்கலாம். குரூப் 2ங்கிறது 20 லட்சம் ரூபா வரையும் எஸ்யூசிக்கு நம்ம மெடிக்கல் இல்லாம கொடுக்கலாம். வீடியோ மெடிக்கல் வச்சு 30 லட்சம் வரையும் பிரான்ச்லயே கம்ப்ளீட் பண்ணி விடலாம். மேஜர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேக்சிமம் நம்ம பிரான்ச்லயே வீடியோ மெடிக்கல் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனா இதுக்கு என்ன வேணும்னா ஸ்டடி ப்ரூஃப் வந்து மஸ்ட். அந்த காலேஜ்ல தான் படிக்கிறான், அந்த காலேஜ்ல படிக்கிறாங்கிறதுக்கு அந்த போனஃபைடு வேணும், அந்த ஃபீஸ் கட்டின ரிசிப்ட் வேணும். இது எல்லாம் இருந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ். இது என்ஆர்ஐக்கும் பொருந்தும். மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியூர் நாட்டில் படிக்கிறவங்களா இருந்தா கூட அதனுடைய ப்ரூஃப் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கிறதுக்கு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் டோட்டல் ரேட்டட் சம் அசூர்ட். இதுக்கு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபா வரையும் இன்கம் வந்து ப்ரொபோசலாக நம்ம கொடுக்குறத எழுதி கொடுத்தா போதும். அப்படி 25 லட்சம் ரூபா வரையும் நீங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த ப்ரொபோசல் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ப்ரூஃப் இருந்தா போதும். ஆனா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல பிரீமியம் தாண்டிருச்சுன்னா வேற எந்த இன்கம் ப்ரூஃபும் இல்லைன்னா கூட பேங்க் ஸ்டேட்மெண்ட் 6 மாசத்துடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கண்டிப்பா கொடுக்கணும். இதுதான் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எவ்வளவு பிரீமியம் கட்டி இருந்தாலும் நம்மளுக்கு அந்த ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. இது ஏஎம்எல் ஆன்டி மணி லாண்டரிங்ல இது வரும். இது வந்து நம்மளுடைய பிரான்ச்ல இன்ஸ்பெக்ஷன்ல எல்லாம் எழுதி வச்சுட்டு போனதுனால உங்களுக்கு தகவல் சொல்றேன். 25 லட்சத்துல இருந்து 50 லட்சம் ரூபாய்க்கு மேல பெர்சனல் ஃபைனான்சியல் கொஸ்டினர் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம்ல ஃபுல்லப் பண்ணி நீங்க கொடுக்குற டிக்ளரேஷனே போதும். அதுல கொடுக்க போறப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு மேல தாண்டிருச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும், இப்ப எல்லா பேருமே பேங்க்குகளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு 6 மாசத்துக்கு என்ட்ரி போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுவே நம்மளுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸ்ல போய் சேர்ந்துடும். 50 லட்சம் ரூபாய்க்கு மேல எந்த பாலிசி போட்டாலும் எனக்கு இல்லை சார் 1 வருஷம் தான் சார் ஐடிஆர் கட்டியிருக்கேன், லாஸ்ட் 3 இயர்ஸ் ஐடிஆர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எம்ஹெச்ஆர் தேவையில்லை, ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் வந்து பிஎம்கிட்ட தேவையில்லை. அது லெட்டர் கட்டில் வாங்கணும். அந்த 3251 இந்த 3251 கையெழுத்து போட்டு தனியாக ஸ்பெஷல் எம்ஹெச்ஆர் போட்டு வாங்குவாங்க. ஸோ அது இருக்கும். இப்போ இதுவே ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கோ 50 லட்சம் ரூபாய்க்கோ போடுறப்ப பிஎஃப்க்கு கொடுத்தா மட்டும் நமக்கு அதை பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்வார்கள். அதனால தயவு செய்து நீங்க பாலிசியை ஹெவியா கேளுங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை இந்த நிறுவனம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதா எனக்கு இது முக்கியமா இருக்கு. ஸோ ஃபைனான்ஸ் இது முடிய போகுது.
இந்த நம்ம டைம் முடிய போகுது. ஃபைனான்சியல் அண்டர் ரைட்டிங்கும் இருக்கு. 18 வந்து 10 லட்ச ரூபாய்க்கு உள்ள இருந்தா எத்தனை மடங்கு கொடுக்கலாம், 10 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா என்ன கொடுக்கலாங்கிறது எல்லாமே இருக்கு. 18 டு 35, 25 மடங்கு, 36 டு 45, 20 மடங்கு. இது வந்து சூட்டபிலிட்டி அனாலிசிஸ்ல வரும். ஸோ அண்டர் ரைட்டிங் கிளாஸ் இதோட முடியுது. நம்மளுக்கும் இந்த லிங்க் முடிஞ்சிடும். முடிஞ்ச மாதிரி அடுத்த ஒரு லிங்க் நான் குரூப்ல போட்டு விடுறேன். டக்குன்னு நீங்க ஜாயின் பண்ணிட்டு வந்துருங்க. அடுத்து வந்து ஒரு லக்ஷ்யாவை பத்தி மட்டும் பேசிடுவோம். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஆரம்பிக்கிறப்ப கரெக்டா 30 நிமிஷம் தான், 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இதோட 5 நிமிஷத்துல ஆரம்பிச்சோம். ஸோ இதை மட்டும் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்திருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷேர் அனுப்புறேன், பிபிடி ஷேரிங். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. இந்த லிங்கையும் நம்ம அப்லோடு பண்ணுவோம். இதையும் நீங்க